ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டார்டிங்கில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மிஷினில் வந்துட்டு டபுள் ஃபூட்டர் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃபூட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். வாங்க இதை ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்புளி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை இந்த மாதிரி கொடுத்து இந்த நட்டை தான் நம்ம கலட்டணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் திருப்புளி யூஸ் பண்ணி நம்ம இந்த நட்டை கலட்டலாம். ஊசி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி ஹைடையுமே மேலே தூக்கிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கலட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட்டில் திருகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் ஆகிரும். ஸோ ஃபுல்லாக நட்டை கலட்ட வேணாம், ஆஃபாக கலட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ டபுள் ஃபூட்டரை வந்துட்டு கலட்டிட்டோம். இப்போ இந்த சிங்கிள் ஃபூட்டரை வந்து போட போகிறோம். போகலை, அதனால நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலட்டியாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இந்த நட்டை இப்போ நம்ம இந்த ஹோலில் மாட்டினோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபூட்டர் வந்துட்டு ரெடி ஆகிரும். ஸோ உங்களுக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா திருப்பும் வந்து திருப்பில் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா நீட்டாகவே டைட் ஆகிரும். ஸோ நம்ம இதை மாட்டினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பார்த்துருங்க. நீடில் வந்துட்டு இந்த ஃபோல்டரில் டச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு டச் ஆகலை. இப்போ நம்ம மிஷின் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்துட்டு எப்படி வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்லீவில் நமக்கு 3 லேயரில் ஜரி லைனில் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை வைக்கணும். இது எங்கே வைக்கணும் அப்படின்னா சென்டர் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவில் ஈவனாக வச்சு மெயின் கிளாத்லையுமே சென்டர் நாச் கொடுத்துருங்க. லைனிங் கிளாத்லையுமே நீங்கள் சென்டர் நாச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சென்டரையும் ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் நம்ம. ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக இழுகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி எடுத்துருங்க, திருப்பி எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எங்கே போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம இங்கே ஸ்டார்டிங் லைனிங் கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மெயின் கிளாத் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு எங்கே வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம இந்த நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். சென்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம
டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஜரி லைன் மட்டும்தான் நமக்கு தெரியுது, எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எதுவுமே நமக்கு வந்துட்டு தெரியல. ஸோ இதை அந்த மாதிரி நம்ம விரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா நம்மளால் அமுக்கு தையல் போட முடியாது. அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டேன் ஆகிரும். ஸோ நம்ம இப்போ நீட்டாக டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லைனிங் கிளாத்தில் எக்ஸஸாக நம்ம லைனிங் கிளாத் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் மட்டும் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழேயுமே நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு கீழே தான் லைனிங் கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத்தோட எட்ஜ் நம்ம நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு நீங்கள் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதுதான் ஸ்லீவோட கரெக்டான மெஷர்மெண்ட்டே நமக்கு இதுதான். ஸோ இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இதை நம்ம இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நமக்கு இப்போ ஸ்டிச்சஸ் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் எல்லாமே கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வளைவு உள் வளைவு கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே நீட்டாக நமக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி சீம் அலவன்ஸாக போயிடும். இதுவுமே இந்த மாதிரி சீம் அலவன்ஸாக போயிடும். ஸோ நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஸ்லீவ் மட்டும் நீட்டாக வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டோட நெக் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நெக்கோட ஃபினிஷிங்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சைடு நெக் டிசைன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கிளாத் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, லைனிங் கிளாத்து. இப்போ நம்ம மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சு பின் பண்ண போகிறோம். ஸோ நெக் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேக் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் நெக்குக்கு கொடுத்துருந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் அதுவுமே இந்த மாதிரி சேமாக வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேக் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் பின் பண்ணணும். நமக்கு இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஒரு இந்த கொடுத்துருந்துருக்கோம் பார்த்தியா, இந்த ஜாயிண்ட்டும் நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணதும் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருந்தோம்ல, அது ரெண்டுமே ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு இங்கே ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டாக வரணும். அதே மாதிரி அந்த மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஆங்கிளில் வச்சா கரெக்டாக வரும். ஸோ இங்கே நம்ம ஒரு பின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 1/4 இன்ச்சில் நெக்லைனை சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு ஆர்காட் கொடுத்துக்கலாம்.
அர்காட் எப்போவுமே கிராஸாக தான் கொடுக்கணும். ஏன் நான் இதை ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோலாவது நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை ஒரு தடவையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஆகிரும். நம்ம இதில் படிமான தையல் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு நீட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஒன்றா அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு நெக்கோட ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நெக்கோட ஃபினிஷிங் வந்துட்டு கொடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பேக் நெக்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் பேக் நெக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிடுங்க. லைனிங் கிளாத்லேயும் மார்க் பண்ணிடுங்க, மெயின் கிளாத்லேயும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி சென்டரில் நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்தாலும் பரவாயில்லை, இல்லை அப்படின்னா பின் கூட போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நான் இந்த எட்ஜில் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எட்ஜோட ஃபினிஷிங் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பேக் பார்ட் வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த பேக் பார்ட்டை லைனிங் கிளாத்தில் கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சென்டர் வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது ரெண்டோட சென்டரையும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போதே நம்ம சென்டர் பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஸ்டார்டிங் கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நெக் வந்து ஃபினிஷ் பண்ண வீடியோ வந்துட்டு எப்படி டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃப்ரண்ட் நெக்கில் நான் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். சென்டர் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணி அதை எப்படி இதில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத அதையே ஃபாலோ பண்ணி இந்த பேக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஆல்வேஸ் ஸ்லீவுமே நம்ம முடிச்சாச்சு. தென் பேக் நெக்கோட ஃபினிஷிங்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பிகினர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஹெட் மூலம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஃபினிஷிங் வந்துட்டு கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.